இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அம்மாவை பொறுத்த வரைக்கும் அவர் அம்மா தான். தாய் உள்ளம் கொண்டவர், பாச உணர்வு மிக்கவர். குழந்தையை வளர்க்கின்ற தாய் குழந்தைகளினுடைய பழக்க வழக்கங்களால் குறைகள் இருக்கின்ற போது அதை சுட்டி காட்டுவார். அதுபோல புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கட்சி தொண்டர்களாக இருந்தாலும் சரி, பொதுமக்களாக இருந்தாலும் சரி, மாற்றார்களாக இருந்தாலும் கூட தவறுகள் குறைகள் என்று இருக்கிற போது சுட்டி காட்டுவார். அண்ணா அவர்கள் தேர்ந்தெடுத்த அண்ணாவின் இதயக்கனி பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். புரட்சித் தலைவருக்கு கிடைத்த அவர் குணப்படி, கொள்கைப்படி, கோட்பாடுபடி நடைமுறையில் வாழ்ந்து காட்டக்கூடிய தகுதி பெற்றவராக புரட்சித் தலைவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் பொன்மனச்செல்வி புரட்சித் தலைவி. புரட்சித் தலைவருடைய அத்தனை குணங்களையும் நடைமுறைப்படுத்தினார். அம்மாவோடு பல முறை நான் டெல்லி நிகழ்ச்சிகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பை பெற்று, அம்மா பேசுகிறார் என்றால் முணுமுணுப்பு சத்தம் கூட இல்லாமல் கப் சிப் என்று அனைத்து முதலமைச்சர்களும் உன்னிப்பாக கேட்கக்கூடிய அளவிற்கு அற்புதமாக பேசுவார். நாட் ஒன்லி தி பெஸ்ட் இங்கிலீஷ், அவங்க பேச்சு எதுவாக இருந்தாலும் வித் ஃபுல் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், புள்ளி விவரங்களை அள்ளி அள்ளி தருவார். மறப்போம் மன்னிப்போம் என்ற உயர்ந்த உள்ளம், அந்த உயர்ந்த உள்ளத்தோடு அன்புடன் அரவணைக்கிற அந்த பண்பு அம்மாவிடம் எனக்கு மிகவும் பிடித்தது. நல்வழிப்படுத்துவதற்காக கோபப்படுவார், குறைகள் களையப்பட வேண்டும் என்பதற்காக கோபப்படுவார். குறைகள் களையப்பட்டு விட்டால் கட்டாயமாக அவரே கூப்பிட்டு பேசுவாங்க. ஜெயலலிதா அவர்களின் நினைவுகளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. அம்மா புரட்சித் தலைவி அவர்களினுடைய 8வது நினைவு நாளை டிசம்பர் 5ஆம் தேதி எடப்பாடி ஐயா தலைமையில் உள்ள அனைத்து இந்திய அண்ணா திமுக தமிழகம் முழுவதும் அனைத்து நிலையிலும் நடத்துகிறது. அம்மாவை பொறுத்த வரைக்கும் அவர் அம்மா தான். தாய் உள்ளம் கொண்டவர், பாச உணர்வு மிக்கவர். குழந்தையை வளர்க்கின்ற தாய் குழந்தைக்கு அறிவுரை கூறுவார், நல்லதை சொல்லுவார். குழந்தைகளினுடைய பழக்க வழக்கங்களால் குறைகள் இருக்கின்ற போது அதை சுட்டி காட்டுவார். அதுதான் ஒரு தாயினுடைய பாச உணர்வு, நடைமுறை உண்மை. அது உலகளவிலும் உள்ள உண்மை. அதுபோல் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கட்சி தொண்டர்களாக இருந்தாலும் சரி, பொதுமக்களாக இருந்தாலும் சரி, மாற்றார்களாக இருந்தாலும் கூட அவர் தவறுகள் குறைகள் என்று இருக்கிற போது சுட்டி காட்டுவார். சுட்டி காட்டியும் திருந்தாமல் இருக்கின்ற நேரம் சிறிது கண்டிப்பையும் காட்டுவார். ஆனால் அடுத்த நிமிடம் அந்த குறைகள் களையப்படுகிற போது பாச உணர்வை அள்ளி கொட்டுவார். எப்படியும் முயன்று அந்த குறைகளை களைய வேண்டும் என்ற முறையில் கண்டிப்புடனும் சில நேரங்களில் பிரச்சனைகளை அணுகுவார். ஆனால் அது ஒரு தாயினுடைய உள்ளம். புரட்சித் தலைவி அம்மாவை அம்மா 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 என்று தமிழ் மக்கள், தமிழகத்தைச் சேர்ந்த அனைத்து மக்களும் அவர்களை உளமாற வாயார மனமாற போற்றுகிறார்கள், பாராட்டுகிறார்கள் என்றால், அழைக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் அவருடைய தாய் உள்ளம், அவருடைய இரக்க உணர்வு, குறைகளை மறந்துவிட்டு அனுசரிக்கின்ற அளப்பரிய அந்த பண்பு. பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஈகை குணத்துக்கு சொந்தக்காரர். உங்கள் எல்லோருக்கும் தெரியும். பிள்ளை பருவத்திலே, பிஞ்சு வயதிலே பட்டினி கிடந்த வயிறுக்கு சொந்தக்காரர். நான் ஏன் பிறந்தேன் என்ற அவருடைய அந்த எழுத்தில், ஏடுகள், படைப்பில்
காரணங்களை தெளிவுபட சொல்லியிருக்கிறார். அவர் ஈழத்தில் இருந்தபோது நோயினால் தந்தை மறைந்த பிறகு குழந்தைக்கு குடியேறுகிறார்கள் புரட்சித் தலைவரும் புரட்சித் தலைவரனுடைய சகோதரரும் தாயும் 2 சகோதரிகளும் குடியேறுகிறார்கள். அவருடைய வாழ்க்கை வரலாறை புரட்டி திருப்பி பார்ப்போமே என்றால், வளவனூர் என்ற பாலக்காட்டு பகுதியிலே இருக்கின்ற கிராமத்திலே வாழ்ந்த சங்குண்ணி மன்றாடியார் என்ற பரம்பரையைச் சேர்ந்தவர். அது அந்த நேரத்தில் கெமர் என்ற ஒரு வெள்ளைக்காரன் தமிழகத்தை, இன்க்ளூடிங் பாலக்காடு, which was part of தமிழ்நாடு in those days, அவர் ஆளுகையில் இருந்த நேரம் அவன் எடுத்த ஒரு தவறான நடவடிக்கை காரணமாக அவர் அந்த வெள்ளைக்காரர்கள் கட்டுப்பாட்டிலே இருந்த ஈழப்பகுதிக்கு அனுப்பிவிட்டார்கள். அப்போது அங்கு இது போன்ற பிரச்சனைகள் இருக்கார். அதனால் ஆட்சிக்கு வந்தவுடன் பிள்ளை பருவத்தில் தான் பட்டினி கிடந்ததைப் போல அந்த சூழல் யாருக்கும் வரக்கூடாது என்ற தாய் உணர்வோடு, இரக்க உணர்வோடு, பாச உணர்வோடு தன் கையிலே காசு இருக்கோ இல்லையோ மற்றவர்களிடம் கேட்டு கெஞ்சி கேட்டு பணத்தை வாங்கி கூட பசியால் துடிப்பவர்களுக்கு உதவக்கூடிய ஒரு மாபெரும் உள்ளத்தை படைத்தவராக இருந்தார். மன்னிக்கிற தன்மை புரட்சித் தலைவருக்கு நிறைய. இந்த கன்னத்தில் அடித்தால் அடுத்த கன்னத்தை காட்டி கொடுக்கிற இயேசுவாகவே பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வாழ்ந்தார். புரட்சித் தலைவர் தேர்ந்தெடுத்த, அண்ணா அவர்கள் தேர்ந்தெடுத்த அண்ணாவின் இதயக்கனி பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். புரட்சித் தலைவருக்கு கிடைத்த அவருக்கு அவர் குணப்படி, கொள்கைப்படி, கோட்பாடுபடி நடைமுறையில் வாழ்ந்து காட்டக்கூடிய தகுதி பெற்றவராக புரட்சித் தலைவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் பொன்மனச்செல்வி புரட்சித் தலைவி. புரட்சித் தலைவி அம்மா கட்சியிலே வந்து கட்சி பொறுப்பை ஏற்ற பிறகு அவர் புரட்சித் தலைவனுடைய அத்தனை குணங்களையும் நடைமுறைப்படுத்தினார். புரட்சித் தலைவர் அன்பால் மட்டுமே வெல்ல வேண்டும் என்ற தத்துவத்துக்கு சொந்தக்காரர். புரட்சித் தலைவி தாயாக மாறிவிட்டு தவறுகளை சுட்டி காட்டி திருத்தி கண்டிக்கின்ற நேரத்தில் கண்டித்து அடுத்த கணமே அதை மறந்துவிட்டு அரவணைக்கின்ற அந்த அணுகுமுறையை மேற்கொண்டார். ஒரு 20 லட்சம் 25 லட்சம் உறுப்பினர்களை கொண்டிருந்த புரட்சித் தலைவரினுடைய தலைமையிலான அதிமுக புரட்சித் தலைவி அம்மாவனுடைய கடும் உழைப்பால், புரட்சித் தலைவரின் புகழை பட்டி தொட்டியெல்லாம் பரப்புகிற அந்த உன்னதமான பணியால் அம்மா காலத்திலேயே 1.5 கோடிக்கு மேல் உறுப்பினர்கள் என்ற நிலையை கட்சியை கொண்டு வந்தார். இதெல்லாம் அம்மாவனுடைய சாதுரியங்கள். ஆங்கிலத்தில் அளவு கடந்த புலமை மிக்கவர், தமிழில் அதை போலவே ஆழ்ந்த புலமை மிக்கவர், பல மொழிகளை தெரிந்தவர். தமிழிலும் கவிதை எழுதுவார், ஆங்கிலத்திலும் கவிதை எழுதுவார். அப்படிப்பட்ட ஒரு ஆழ்ந்த மொழிஞானமும் உடையவர். எனக்கு தெரிய இரவு 2 மணி வரைக்கும் விழித்து கொண்டிருப்பார். உலக செய்திகளை படிப்பார், அகில இந்திய செய்திகளை படிப்பார், தமிழ்நாட்டு செய்திகளை படிப்பார். அனைத்து ஞானத்தையும் ஃபிங்கர் டிப் நாலேஜ் என்று சொல்லலாம். அது அரசியலாக இருந்தாலும் சரி, சமுதாய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, மொழி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் ஃபிங்கர் டிப் நாலேஜ் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த விரல் நுனியிலே வைத்து கொண்டு அவர் நாட்டை ஆண்டார், மக்களுக்கு உறுதுணை புரிந்தார். தமிழகத்துக்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தார். சுதந்திரமடைந்த காலத்திலிருந்து இல்லாத அளவிற்கு தமிழ்நாடு ஒரு உன்னதமான முறையிலே பொருளாதார வளர்ச்சியை,
சமுதாயம் மறுமலர்ச்சி பெற்றது புரட்சித்தலை அம்மானுடைய ஆட்சி காலத்தில் தான். வாதிட்டு டெல்லியிலே அடிக்கடி செல்வார், வாதிடுவார், காரணங்களை எடுத்துச் சொல்வார். அதிகப்படியான வரியை செலுத்துகிற தமிழகத்தை ஓர வஞ்சனையோடு ஏன் தமிழகத்துக்கு போதிய நிதியை தரமாட்டுகிறீர்கள் என்ற வாதத்தை ஆழமாக வைப்பார். அம்மாவோடு பல முறை நான் டெல்லி நிகழ்ச்சிகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பை பெற்றி, அம்மா பேசுகிறார் என்றால் முணுமுணுப்பு சத்தம் கூட இல்லாமல் கப் சிப் என்று அனைத்து முதலமைச்சர்களும் உன்னிப்பாக கேட்கக்கூடிய அளவிற்கு அற்புதமாக பேசுவார். நாட் ஒன்லி தி பெஸ்ட் இங்கிலீஷ், அவங்க பேச்சு எதுவாக இருந்தாலும் வித் ஃபுல் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், புள்ளி விவரங்களை அள்ளி அள்ளி தருவார். அது நிதியமைச்சர், மைய நிதியமைச்சர் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் வாய் அடைக்கக்கூடிய அளவிற்கு அவர் பேசுகிற பேச்சை கேட்டு பிரதம மந்திரி சரண்சிங் காலத்தில் சரண்சிங் அம்மா கேட்டதை விட அதிகமான நிதியை கொடுத்தார். ஏன்னா அம்மாவனுடைய இந்த அற்புதமான பேச்சையை கேட்டுவிட்டு. இப்படி அம்மாவுக்கு அளப்பரிய ஞானம் உண்டு. அகில இந்திய புகழ் வந்ததுக்கு காரணம் அவருடைய நாலேஜ், படிப்புத்திறன். அதைவிட முக்கியமாக அம்மாவுக்கு தமிழ் மொழி மீது அளப்பரிய ஒரு காதல் புரட்சித்தலை அம்மாவுக்கு. ஜெயலலிதா அவர்களுடைய நலத்திட்டங்கள் மக்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு, அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? விஞ்ஞான தமிழை கொண்டு வந்தால்தான் தமிழ்நாட்டில் வாழுகிற மக்கள் உயர்நிலைக்கு செல்ல முடியும், பொருளாதார உய்வுக்கு செல்ல முடியும் என்ற நோக்கோடு இந்தியாவிலேயே ஏன் உலக அளவிலேயே முதன்முறையாக பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற பிள்ளைகளுக்கெல்லாம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, லேட்டஸ்ட் இன்டர்நேஷ்னல் நாலேஜை பெற வேண்டுமென்றால், விஞ்ஞான அறிவை பெற வேண்டுமென்றால் கம்ப்யூட்டர் வேண்டும். கம்ப்யூட்டர் அந்த காலத்தில் 40,000 50,000 ரூபா வாங்க மக்களால் முடியாது, ஏழை மக்களால் முடியாது. எனவே பள்ளியில் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு இலவசமாக கம்ப்யூட்டர் கொடுத்து மின்னணு நாலேஜை பெறச் செய்து உலக அத்துணை செய்திகளையும் அறியக்கூடிய வாய்ப்பை கொடுத்து அந்த ஒரு அற்புத புரட்சியை கல்வித்துறையிலே கொண்டு வந்தார். அதாவது வாட் ஐ கேன் சே இஸ், அம்மாவனுடைய அந்த மென்பவர் ஃபோஸ்டர்மெண்ட் என்று சொல்லலாம். அந்த மென்பவர் மனித சக்தி ஒரு உயர் சக்தியாக வர வேண்டும் என்றால் அவர்களுக்கு விஞ்ஞான கல்வி தேவை. உலக நாடுகளோடு அப்போதுதான் போட்டி போட முடியும். வேலையில்லா திண்டாட்டம் நிறைந்திருக்கிற இந்தியாவில் ஒரு உன்னதமான ஒரு பொருளாதார வளர்ச்சி ஏழைகள் மத்தியிலே உருவாவதற்கு அவர்களுக்கு டெக்னிக்கல் எஜுகேஷன் இஸ் இன்எவிட்டபிள் ஒன் என்று அம்மா அந்த இலவச கம்ப்யூட்டரை கொண்டு வந்தார். ஏழைகளுக்காக எண்ணற்ற, உதாரணமாக ஒரு சின்ன மேட்ரு, தாய் குலத்தின் மீது அளப்பரிய பற்றுக்குள்ளவராக அம்மா இருந்தார். வேலைக்கு போவாங்க ஏழைங்க, கையில் குழந்தை இருக்கும், குழந்தை தூக்கிட்டு போவாங்க. அப்போ குழந்தைக்கு பால் ஊட்ட வேண்டிய நிலை வருகிற போது தடுமாறுகிற தாய்க்கு அரவணைக்கிற அம்மாவாக இருந்து அந்த ஆங்காங்கு தேவையான இடங்களிலெல்லாம் ஒதுக்குப்புறமான அமைப்புகளை உருவாக்கி அங்கே அந்த தாய் குழந்தையோடு அமர்ந்து பால் கொடுக்கக்கூடிய அந்த உன்னத திட்டத்தை இந்தியாவிலேயே முதன்முறையாக கொண்டு வந்தது அம்மா தான். அதை அம்மா அந்த பார்த்து செய்கிறவர். அடுத்து தொட்டில் குழந்தை திட்டம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அம்மாவனுடைய அந்த தாய்ப்பாசம், தாய்ப்பற்றுக்கு எடுத்துக்காட்டு அந்த தொட்டில் குழந்தை திட்டம். ஏழை குழந்தைகள், அனாதை குழந்தைகள், ஆதரவற்ற குழந்தைகள், அவர்களை தத்தெடுத்து அரசாங்கமே பாதுகாக்க வேண்டும் என்று அந்த தொட்டில் குழந்தைகளை திட்டத்தை கொண்டு வந்து அன்னை தெராசாவே பாராட்டக்கூடிய அளவிற்கு அற்புதமாக இந்தியாவிலேயே முறையாக அந்த தாய் குலத்திற்காக, பெண்களுக்காக அற்புத திட்டத்தை கொண்டு வந்ததும் புரட்சி தலைவி நமது அம்மா தான். நிறைய நீங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். அதாவது அம்மா மருந்தகம்னு கொண்டு வந்தாங்க. ஏழைகளுக்கு முடியாது, எட்டாக்கணி இலவசமாக மருந்து வாங்க முடியும். அம்மா மருந்தகம் என்று கொண்டு வந்து ஏழைகளுக்கு உதவினார். திட்ட உணவில் அம்மா உணவகம் என்றதை கொண்டு வந்தது மட்டுமல்ல, மருந்தகம் என்று கொண்டு வந்தது மட்டுமல்ல, அந்த தாய்மார்களினுடைய கற்பமானதிலிருந்து கல்யாணம் ஆனதிலிருந்து கடைசி வரை, இறுதி காலம் வரை
பெண்களுக்கு உதவக்கூடிய எத்தனையோ திட்டங்களை, பண உதவி திட்டங்களை, நலத்திட்டங்களை இந்தியாவிலேயே அம்மா அளவுக்கு யாரும் படைக்கவில்லை. இதை அவர் சவான் என்ற டெல்லியிலே இருந்த ஒரு அமைச்சர் பாராட்டினார், பாராளுமன்றத்திலேயே பாராட்டினார். தாயுள்ளம் கொண்டவங்க ஜெயலலிதா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த குணத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். என்னை பொறுத்தவரைக்கு மறப்போம் மன்னிப்போம் என்ற உயர்ந்த உள்ளம், அந்த உயர்ந்த உள்ளத்தோடு அரவணைக்கிற, அன்புடன் அரவணைக்கிற அந்த பண்பு அம்மாவிடம் எனக்கு மிகவும் பிடித்தது. கோபம் அப்படிங்கிறதெல்லாம் அம்மா நல்வழிப்படுத்துவதற்காக கோபப்படுவார், குறைகள் களையப்பட வேண்டும் என்பதற்காக கோபப்படுவார். குறைகள் களையப்பட்டு விட்டால் கட்டாயமாக அவரே கூப்பிட்டு பேசுவாங்க, நடவடிக்கை எடுத்துருவாங்க. திருந்தி விட்டார் என்று தெரிந்தவுடன் வரவழைத்து அரவணைத்து பதவி உயர்வுகளை கொடுத்து பாராட்டக்கூடிய அந்த உயர் தாய்ப்பண்பு தான் அவரிடம் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது.